இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஒரு 12 தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பாதிப்புகள், தோல் வியாதிகள் அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றி நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறோம். வித் படங்களோட, இமேஜஸோட உங்களுக்கு அதை டீட்டெயில்டாக உங்களுக்கு காமிக்க போகிறோம். இந்த அறிகுறிகள் உங்கள் உடலில் தென்பட்டா நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு கட்டுப்பாட்டில் இருக்கிறதா இல்லையான்றதை முதல்ல நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். என்ன சார், தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைனா ஸ்கின் டாக்டரை பார்த்து அதுக்கான இது தானே பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கிடையாது. டயபெட்டிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, சர்க்கரை நோய். இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த 12 தோல் பிரச்சனைகளில் ஏதோ ஒன்றுக்கு மேற்பட்டதோ வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சர்க்கரை வியாதியால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸால் லிவர், கணையம், கிட்னி போன்ற உறுப்புகள் பாதிக்கப்படுவது, அதனுடைய பாதிப்பால் வரக்கூடிய தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு அறிகுறிகள். அந்த உறுப்புகளில் பாதிக்கப்பட்டதுன்னா அது ஸ்கின்ல காமிக்கும். அந்த மாதிரி இன்டைரக்டாகவும் அது வரும். அப்போ என்னன்னு அர்த்தம்னா, உங்கள் உடம்புல சில பார்ட்ஸ் சரியாக வேலை செய்யாமல் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். டைரெக்டாகவும் டயபெட்டிஸ் சர்க்கரையால் நமக்கு இந்த தோல் பிரச்சனைகளும் தோல் காமிச்சு கொடுக்கும். அப்போது டயபெட்டிஸ் பேஷண்ட் உள்ளவங்களுக்கு, டயபெட்டிஸ் அப்படின்ற சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இது வருமானா? அப்படி கிடையாது. இதுலேயே டைப் 1, டைப் 2 டயபெட்டிஸ் எதுவாக இருந்தாலும் இதில் ஏதோ ஒரு அறிகுறிகள் உங்களுக்கு காமிக்கும். டயபெட்டிஸே இல்லைன்னா கூட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாலேயோ மற்ற பிரச்சனைகளாலேயோ நம்ம சொன்ன இந்த லிவர், கிட்னி, கணையம் இது மாதிரி பகுதிகள் பாதிக்கப்படும் போதும் இந்த ஸ்கின் டிசீஸ் உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் முதல்ல இந்த அறிகுறிகளை பார்த்த உடனே செய்ய வேண்டியது என்னென்னா 3 விஷயம். முதல்ல உங்களுடைய பிளட்டோடைய சுகர் லெவலில் டெஸ்ட் பண்ணணும். அப்படி அதிகமாக கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருந்ததுன்னா அது கட்டுப்பாட்டு கொண்டு வருவதற்கான வைத்தியத்தை நீங்கள் பார்க்கணும். ரெண்டாவது உடலின் எந்த உறுப்புகள் கெட்டு போனதுனால இந்த ஸ்கின் டிசீஸ் ஸ்கின்ல அது தெரியுது, அதை பார்த்துட்டு அந்த உறுப்பை சரி செய்வதற்கான வேலையை செய்ய வேண்டும், வைத்தியத்தை பார்க்க வேண்டும். மூன்றாவது இந்த ஸ்கின் டிசீஸ்க்கான வைத்தியத்தை பார்க்கணும். இது 3 சைமல்டேனியஸாக பண்ணாதான் அந்த பிரச்சனை பர்மனெண்ட்டாக உங்கள் உடலை விட்டு போகும். அது இல்லாமல் டைரெக்டாக வெறும் ஸ்கின் டிசீஸ்க்கான வைத்தியம் மட்டும் நீங்கள் பார்த்து அதை மட்டும் க்யூர் பண்ணி அது பாதிப்பு குறையுமே தவிர கொஞ்ச நாளில் திரும்ப அது வீரியமாக திரும்ப வர ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது, அது உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கோ இல்லையோ, ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு சர்க்கரையின் அளவு கட்டுப்பாட்டில் இல்லைன்னா கூட இது வரும். அப்புறம் கட்டுப்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இது தானாக போயிடும். இதில் சொல்லப்பட்டிருக்கிற மேக்சிமம் ப்ராப்ளம்ஸ் கொஞ்ச நாளில் சர்க்கரை கட்டுப்பாட்டுக்கு வந்தோன்னா தானாக சரியாக உங்கள் உடலை விட்டு நீங்குவதாக இருக்கலாம். சிலது பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடியதாக இருக்கலாம். சிலது தொற்று நோய் மாதிரி அடுத்தவங்களுக்கு பரவக்கூடிய அபாயத்தை உண்டு பண்ணுவதாக இருக்கலாம். அந்த டீட்டெயில்குள்ளெல்லாம் நான் போல, வெறும் 12 அறிகுறிகளை பற்றி மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். இப்போ வாங்க அந்த 12 அறிகுறிகள் என்னன்றதை நம்ம 1 by 1 பார்ப்போம். முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகன்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த படத்தில் காமிச்சிருக்கோம் பாருங்கள். இது மாதிரி தோல் கருப்பாகவும் வெடிப்பு வந்தது போல் இருக்கக்கூடிய ஒரு தோற்றம். அதில் முட்டையாக இருக்குது பாருங்கள் அந்த படத்தில். அது மாதிரி இது முகத்திலையும் அன்றாம் சொல்லக்கூடிய அக்கல்லையும் மார்புகளின் அடிப்பகுதியிலும் கூட வரும். இந்த அகன்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் அப்படின்றது வந்ததுன்னா அது உங்களுடைய இரத்தத்தில் சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இல்லை என்று அர்த்தம். அதுக்கு அடுத்தது டயபெட்டிக் பிளிஸ்டர்ஸ். இதுலேயே டயபெட்டிக்னு வருது பாருங்கள். இது ஒரு முட்டை மாதிரி சிகப்பு நிறம் இல்லாமல் ஒரு வெண்மை நிறத்தோட, முக்கியமாக காலின் அடிப்பகுதிகளில் பாதம், விரல், அந்த முழங்காலுக்கு கீழ்ப்பகுதி இந்த இடங்களில் வரும். இதை இரிட்டேஷன் இருக்கும். இதை சொரிஞ்சிங்கன்னாக்கா அது உடஞ்சி அதில் உள்ள நீர் வெளியாகி இது பரவுவதற்கும் வாய்ப்பு உள்ளது. இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா உடனே உங்களுடைய பிளட் சுகரை நீங்கள் செக் பண்ண வேண்டும். அதுக்கு அடுத்தது கிரானுலோமா ஆன்னுலரே அப்படின்னு சொல்லுவாங்க மெடிக்கல் டேர்மில். இப்போ நம்ம படத்தில் காமிச்சிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரியான பேச்சஸ் அமைப்பட்ட மாதிரி, அதே மாதிரி இந்த விரல்களில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வரும்போதும் இது இரத்தத்தின் சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இல்லை என்ற அர்த்தம். இந்த மாதிரி ரிங் ஃபார்மில் கூட வரும் அது. அப்போ இது கிரானுலோமா ஆன்னுலரே ப்ராப்ளம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது திக்கண்ட் ஸ்கின், டிஜிட்டல் ஸ்க்ளெரோசிஸ் அப்படின்னு மெடிக்கல் டேர்மில் சொல்லுவாங்க. அதாவது தோலின் ஒரு குறிப்பிட்ட பகுதி திக்காக வருது. நம்ம சாதாரண தோலுக்கும் இந்த படத்தில் காமிச்சிருக்கோங்க பாருங்கள். அந்த பாதிக்கப்பட்ட தோலும் திக்காகும், சாஃப்டாக இல்லாமல். அந்த மாதிரி வரும்போது இது
இரத்தத்தின் சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் இல்லை என்ற அர்த்தம். அடுத்தது ஷின் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் டயபெட்டிக் டெர்மோபதி அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கால்கள் முழங்கால்கள் கீழே உள்ள பகுதிகளில் இங்கே குறிப்பிட்டிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது இதில் ஒரு இரிட்டேஷனும் இருக்கும். இதனுடைய மோசமான கண்டிஷனை இப்போ நம்ம காமிச்சிட்ருக்கோம். அதுக்கு அடுத்தது வந்து நெக்ரோபயோசிஸ் லிப்போய்டிகா அப்படின்ற விஷயம். இது பாருங்கள், ஆரம்ப ஸ்டேஜையும் அதனோட முத்தின ஸ்டேஜையும் இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்கோம். இந்த மாதிரி வரும்போது ஆரம்ப கட்டத்திலேயே நீங்கள் வந்து சுகர் லெவலை கட்டுப்படுத்துவதோடு இதனுடைய அறிகுறிகளுக்கான தோல் சிகிச்சையும் நீங்கள் பெறணும். அதுக்கு அடுத்தது வந்து எரப்டிவ் Xanthomatosis அப்படின்வாங்க. இது படத்தில் காமிச்சிருக்க வந்து Xantholoma அப்படின்வாங்க. இது கண்களை ஒட்டிய பகுதிகளில் அந்த மஞ்சள் நிற பேட்ச் மாதிரி வருவது. இது மற்ற இடங்கள்லையும் வரும். குறிப்பாக முகத்தில் கண்களை ஒட்டி தான் இது அதிகமாக வரும். அடுத்தது வந்து ஃபுட் அல்சர் அப்படின்வாங்க. அதனுடைய பலவிதமான 5 ஸ்டேஜஸை வந்து படத்தில் காமிச்சிருக்கோம். நீங்கள் பாருங்கள், ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து மோசமான நிலை வருவது வரைக்கும் இது வந்தால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தது வந்து விட்டிலிகோ அப்படின்வாங்க. இந்த உடலின் தோலில் வந்து நிறமிகள் செயலற்று போவது, அந்த இடத்துல நிறமிகள் செயலற்று போய் நிறமற்ற தன்மை உருவாகுது. அதுக்கு அடுத்தது வந்து ஃபங்கல் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ். இது உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த தொடையின் இடுக்கு பகுதிகள்லையும் அண்டர் ஆர்ம்ஸ்லேயும் இந்த மார்பகத்தின் அடிப்பகுதியிலும் குறிப்பாக தொடை இடுக்கு பகுதிகளில் வருவது. இப்போ நம்ம இந்த வீடியோவோட ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த 12 அறிகுறிகள் டயபெட்டிஸ் சர்க்கரையை வந்து ரத்தத்தில் கட்டுப்பாடு இல்லாததுனால தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. வேறு பிரச்சனைகளால் உங்களுக்கு உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும் போதும், இப்போது வந்து நம்ம சொன்ன மாதிரி லீவர், கணையம், கிட்னி போன்றவை பாதிக்கப்படும் போதும், வேறு காரணங்களால் பாதிக்கப்படும் போதும் இந்த ஸ்கின் எஃபெக்ட் வந்து இது நம்ம காமிச்சிருக்கிற 12 எஃபெக்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டியாக வந்து இந்த சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லாத போது தான் இது வரும். இதனால தான் அந்த உறுப்புகள் பாதிக்கப்படும். அந்த உறுப்புகள் பாதிக்கப்படும் போது உங்களுக்கு இந்த ஸ்கின் டிசீஸ் வரும். அப்போ நம்ம சொன்ன மாதிரி 3 விஷயத்தை நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து சுகரை கட்டுப்படுத்தணும். அதுக்கு அடுத்தது வந்து எந்த உறுப்பை அது பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த உறுப்புகளை சரி செய்வதற்கான வேலையை பார்க்கணும். 3வது ஸ்கின் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். இது 3ஐயும் பண்ணிங்கன்னா தான் உங்கள் உடலை விட்டு இந்த விஷயம் வந்து நிரந்தரமாக நீங்கும். அதன் தோலில் இந்த பிரச்சனை வந்ததுன்னா இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மற்ற வேலையை விட்டுட்டு இதை வந்து முக்கியத்துவம் பண்ணி என்னன்றதை பார்த்து இதை சரி செய்ய பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.